இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் நம் அனைவரையும் காத்து வழி நடத்திட அன்னை மரியாவை இந்த உலகிற்கு தந்தார். இன்று அன்னையாம் தாய் திரு அவை அன்னை மரியாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. திரு அவை 3 பேரின் விழாவையும் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை, அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை மற்றும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை, இன்று நம் அன்னையின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்னையை நமது உள்ளத்தின் தாயாகவும் அகிலத்தின் தாயாகவும் நாம் ஏற்றுக்கொண்டு அன்னையின் அருள் வேண்டி இந்த திருப்பலியை நாம் முழு உள்ளத்துடன் ஜெபிப்போம். அதே வேளையிலே இந்த திருப்பலியை நல்முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்களாகிய எங்களுக்கு விண்ணகல் கொடைகளை நாங்கள் அமைதியில் வளர செய்வீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இஸ்ரேலே ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மிக்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எஃப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலே என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார்.
அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏத்தி ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏத்தி ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏத்தி ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுக்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுக்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏத்தி ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர். புகழனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் நாதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு அன்னைக்கு ஒரு பிறப்பு அப்படின்னம்னா மக்களுக்கு அது ஒரு சிறப்பு. அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா அவருடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய பெருவிழா. இன்றைக்கு உலகம் எங்கும் ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து செல்லுகின்ற திருத்தலங்களில் பல அன்னையினுடைய ஆலயங்களும் திருத்தலங்களும். அது மேலை நாடுகளிலே இருக்கின்ற லூர்து அன்னையினுடைய திருத்தலமாக இருக்கட்டும், பாத்திமா அன்னையினுடைய திருத்தலமாக இருக்கட்டும், அல்லது குவாதலிப் அன்னையினுடைய அருட்தலமாக இருக்கட்டும், அல்லது நாம் இந்திய நாட்டிலே சிறப்பாக கொண்டாடுகின்ற வேளாங்கண்ணி அன்னையினுடைய ஒரு திருத்தலமாக இருக்கட்டும், அங்கு கூடுகின்ற மக்கள் ஒரே உணர்வோடு கூடுகின்றார்கள். காரணம் அம்மா, வேற எதுவும் இல்லை. அவருடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒட்டுமொத்த உணர்வும் அம்மா, தாய் என்ற அந்த ஒரு பாசத்தோடு கூடி வருகின்ற திருத்தலங்கள் தான் அன்னையினுடைய திருத்தலங்கள். அதனாலதான் அங்க ஜாதிக்கும், மொழிக்கும், இனத்திற்கும் வித்தியாசம் இல்லை. காரணம், இந்த அம்மா என்ற அந்த பாச பிணைப்பிற்குள்ளாக, தாய் என்ற உறவுக்குள்ளாக அத்தனை உணர்வுகளும் உள்ளடக்கம். இன்றைக்கு அந்த அன்னைக்கு நாம் ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அம்மா என்று அழைக்காத உயிர்கள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அம்மா என்று உச்சரிக்காத எந்த ஒரு வார்த்தையும் அல்லது மொழியும் இந்த உலகத்தில் இல்லை. அம்மா என்ற பெயரை உச்சரிக்கின்ற பொழுது எழுகின்ற உணர்வுகள் ஆயிரம் ஆயிரம். காரணம், அது கருவிலே உருவாகின்ற பொழுதே அந்த உறவு தளிர்விட்டு துளிர்விட்டு ஆழம் பெற்ற உறவாக இந்த மண்ணிலே வந்து பிறக்கின்றது. ஒரு குழந்தைக்கு தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஊட்டுகின்றவள் தான் அம்மா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்னை
ஒருவேளை நம்மை பெற்றெடுக்காவிட்டாலும் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய அன்பிற்குள்ளாக அரவணைத்துக் கொள்பவள் இந்த தாய். எனவே இந்த தாயினுடைய விழா உண்மையாகவே நமக்கு மாபெரும் விழா. இந்த தாய்க்குரிய சிறப்புகளை நாம் விவிலியத்திலே சரி, திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலும் சரி, பல இடங்களிலும் பல வேளைகளிலும் நாம் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். ஒரு பிறப்பு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சிறப்பாகின்றது என்றால் பிறந்த அன்று அல்ல, மாறாக அவன் வாழுகின்ற வாழ்க்கை அடிப்படையாக வைத்து அந்த வாழ்க்கை மீண்டுமாக அந்த பிறப்பை சிறப்புள்ளதாக மாற்றுகின்றது. அதனால்தான் அன்னை மரியாளுடைய பிறப்பு அடையாளம் தெரியாத ஒரு பிறப்பு, முகவரி இல்லாத ஒரு பிறப்பு, அல்லது யார் என்று இந்த உலகிற்கு அறிமுகம் கூட இல்லாத ஒரு விதமான மறைந்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அன்னை மரியாள் ஆண்டவரை தாங்குகின்ற, பெற்றெடுக்கின்ற ஒரு பெரும் பேற்றுக்கு சொந்தக்காரியானாலோ, அல்லது அவருடைய வாழ்வு முழுவதும் எப்படி இயேசுவோடு இணைந்து துணை இரட்சகியாக இயேசுவனுடைய அந்த மீட்பு பயணத்துல பங்கெடுத்தாலோ, அப்பொழுதுதான் அன்னை மரியாளின் பிறப்பு மறைந்திருக்கின்ற ஒன்றல்ல, வெளிப்படையான ஒன்றாக மாறுகின்றது. அதனாலதான் இன்றைக்கு அருட்தந்தை அவர்கள் முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளதை போல 3 மனிதருடைய பிறப்பை இந்த திருச்சபை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. ஒன்று இயேசுவினுடைய பிறப்பு, மற்றொன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, மூன்றாவது அன்னை மரியாளுடைய பிறப்பு. காரணம், அன்னை மரியாளை இறைவன் தேர்ந்தெடுத்து அன்பு செய்து அவருக்கு சிறப்பு கொடைகளை கொடுக்கின்றார். தான் பிறப்பதற்காக, தன்னுடைய மகன் இந்த உலகில் மனுவுரு எடுப்பதற்காக அன்னை மரியாளை கடவுள் சிறப்பாக உருவாக்குகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பிறப்பு! ஜென்ம பாவ மாசு இல்லாத ஒரு பிறப்பாக இந்த உலகத்திலே அவரை பிறக்க வைக்கின்றார். சரி, இந்த ஒரு மறை உண்மை, இப்படிப்பட்ட ஒரு பேரு எப்பொழுது உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது? எப்பொழுது அன்னை மரியாளுடைய வாழ்க்கை இந்த சிறப்பிற்கு அல்லது இந்த மிக பெரும் பேற்றிற்கு தகுதியுடையது என்றால், அவள் இயேசுவோடு இணைந்து அந்த துன்பங்களிலும் துயரங்களிலும் பங்கெடுத்தாள். அதை அடுக்கடுக்காக நாம் பார்க்கலாம். முதலாவது, இயேசுனுடைய பிறப்பே அவளுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு என்று சொல்லி சுருக்கிவிட முடியாது. மாறாக அவருக்கு கிடைத்த மிக பெரும் துன்பமும் துயரமும், கண்ணி கருத்தாங்குவது, இது அன்னை மரியாளை ஒரு கொடுமையான ஒரு பழிப்புரைக்கு உள்ளாக்கியது, இகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. இன்றைய நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது, மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் யோசேப்பு மறைவாக அவரை விலக்கிவிட திட்டமிட்டார். அப்போ மரியாளை கைவிடக்கூடிய நிலைக்கு யோசேப்பு கூட வந்துட்டார். இந்த உலகமே அவரை இகழ்ந்து உற்று நோக்குகின்றது. கண்ணி கருத்தாங்கி இருக்கின்றாள், ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய அந்த மீட்பு பணிக்காக தன்னை முதலிலேயே அர்ப்பணிக்கின்றாள். அது மாத்திரமல்ல, அடுக்கடுக்கான துன்பங்களையும் துயரங்களையும் அவள் சந்திக்கின்றாள். குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடுகின்றாள், மீண்டும் நாசரேத்திற்கு திரும்பி வருகின்றார். எளிமையிலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் இயலாமையிலும் அவர்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். அங்கேயும் அந்த குடும்பத்திற்காக அவள் மாபெரும் துன்பங்களை துயரங்களை அனுபவிக்கின்றாள். அதோடு நின்று விட்டதா? அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விதமான துன்பங்களை இயேசுவினுடைய பொது வாழ்க்கையிலே, பணி வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றார். கடைசியாத்தான் துன்பத்தினுடைய உச்சகட்டம். சிலுவையிலே தன்னுடைய சொந்த மகன் மரிக்கின்றதை அன்னை மரியாள் உற்று நோக்க வேண்டிய அவல நிலை, துன்ப நிலை, அதையும்
அந்த அன்னை தன்னுடைய உள்ளத்தில் தாங்கிக் கொள்ளுகின்றார். இப்படி அடுக்கடுக்காக வியாகுலங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அன்னை மரியாளுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை தான் அவளுடைய பிறப்பை சிறப்புள்ளதாக மாற்றுகின்றது. இறைவன் கொடுத்த கொடை ஒரு பக்கம், ஜென்ம பாவம் மாசில்லாமல் பிறக்கின்ற மாபெரும் வரத்தை இறைவன் அன்னைக்கு கொடுக்கின்றார், இது ஒரு பக்கம். ஆனால் அவளுடைய அந்த வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த பிறப்பை சிறப்புள்ளதாக மாற்றுகின்றது. அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் நற்செய்தி இரண்டு விதத்துல. ஒன்று, தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக அந்த பிறப்பை நற்செய்தியாக மாற்றினார். இரண்டாவது, இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் தாங்குகின்ற பேற்றை பெற்றதனால் அந்த பிறப்பு, அன்னை மரியாளுடைய பிறப்பு சிறப்புள்ளதாக மாறுகின்றது. அப்ப இன்றைக்கு ஒவ்வொருவரும் நற்செய்தியை தாங்கி வாழுகின்ற ஆலயங்களாக, நற்கருணை பேழைகளாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிறப்பு சிறப்புள்ளதாக மாறும். வரலாற்றில் ஒரு பிறப்பு நற்செய்தியை கொண்டு வந்து சேர்க்கின்றது. அது வாழ்க்கையிலே சிறக்காவிட்டால் பிறப்பு கூட ஒரு பேரிழப்பாக மாத்திரமே கருதப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிறப்பு மிக பெரும் நற்செய்தியை இந்த உலகிற்கு கொண்டு வந்திருக்கின்றது. அந்த நற்செய்தியை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை, விழுமியங்களை, இறையாட்சியினுடைய அந்த மாபெரும் தாக்கங்களையும் பாதிப்புகளையும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த திருப்பலியில் வர வேண்டுவோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு நாம் அனைவருக்கும் ஆசிரை கொண்டு வந்து சேர்க்கின்ற பிறப்பு விழாவாக சிறப்பாய் அமைவதாக. இது வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தே, எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலியானது எல்லாமல் அன்பு ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையா
எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறஞ்சி மன்றாடி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தோள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில் ஆவர்ந்தற்கு அழைக்கப்பெற்று நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடல் திருத்தனமை காத்து முடிக்கலாம். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா
தலைவா அன்பினை பொழிவாய், என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா, என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய், என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாக விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பிலே அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. அன்னையின் சிறப்பாசியருக்காக தலை வணங்குவோம். புனித கன்னி மரியாவின் தாமே போற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கு உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அருளிலும் அன்பிலும் அன்னையின் ஆசீரிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எல்லா இல்லங்களுக்கும் குடிநீரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே எம்முடைய பகுதிக்கு தேவையான நிதியையும் நீர் ஆதாரத்தையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
கொள்கின்றோம். தொடர்ந்து தொடர்ந்து இத்திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று செழிப்படைவார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மா நீ தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளக்க வந்தவளே.